Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோவில் ஸ்குவிட் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்குவிட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்குவிட்டை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஸ்குவிட்டை வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால ஸ்குவிட்டை வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்குவிட்டை மேரினேட் பண்ணுறதுக்காக அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இதில் 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணி இதை அப்படியே 15 மினிட்ஸ் விட்டுடுறேன். மீன்வாயில் ரோஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். 2 பச்சை மிளகா, 6 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் அண்ட் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இவ்வளோ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே கடாய் வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ அதில் மேரினேஷனுக்கு வச்சுருந்த ஸ்குவிட்டை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். லைட்டாக கிளறி விட்டுடுறேன். இப்போ இதில் ஸ்குவிட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்குவிட்டு நமக்கு 75% வேகணும். ஸோ அதை மூடி போட்டு வேக வச்சிடுறேன். அண்ட் அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுடுறேன். அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது இந்த ஸ்குவிட்டை வந்துட்டு நம்ம வேக விடணும். தண்ணி கம்ப்ளீட்டாக வற்றுற வரைக்கும் நம்ம வந்து ஸ்குவிட்டை வந்துட்டு வேக வைக்கணும். இப்போ ஸ்குவிட்டு 75% வெந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு கடாயை வச்சிடுறேன். கடாய் சூடானதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம் அண்ட் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயமாக நல்லா வதக்கணும். அண்ட் அதோடவே பூண்டு ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக அதில் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். அண்ட் இதில் இப்போ 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குறேன். வெங்காயம் ப்ரௌன் ஆனதும் அதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி ஸ்குவிட்டில் வந்துட்டு மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதில் மசாலா ஆட் பண்ணணும். அண்ட் இதில் இப்போது குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆனதும் நம்ம வந்துட்டு வேக வச்ச ஸ்குவிட்டை வந்துட்டு இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். அண்ட் அதில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணோம். அந்த மசாலாவும் ஸ்குவிட்டும் வந்துட்டு பிளெண்ட் ஆகிறதுக்காக இந்த தண்ணியை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துடுறோம். அப்பப்போ அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுடணும். இப்போ ஸ்குவிட்டு வந்துட்டு ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதில் ஃபைனலாக கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்குவிட் ரோஸ்ட் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்குவிட் ரோஸ்ட்டை இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye from us.